கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உனக்கு முன்னாக போகிறவர் உன்னோடே கூட இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு முன்பாக போகிறவர் உன்னோடே கூட இருப்பார். இந்த வார்த்தை வாசிக்கிற வார்த்தையாக அல்லாமல் பலர் நிரூபிக்க காணுகிறதான வார்த்தையாக இந்த 2026 கர்த்தர் மாற்றி கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. 31வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. இன்று நான் 120 வயதுள்ளவன். இனி நான் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அழித்த எமோரியரின் 6வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நல்ல கவனி. இந்த வசனங்களிலே இதே வார்த்தையை ஆண்டவர் சற்று வித்தியாசமாக முழு இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்கிறார். முழு தேசத்திற்கும் கொடுக்கிறார். ஆனால் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவா என்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த 2 பிரிவிலும் கிட்டத்தட்ட ஒன்று போல இந்த வார்த்தைகளை சொல்ல காரணம், இந்த வசனத்திலே ஆண்டவர் செய்து காண்பிக்க அவர் சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தமானது, இந்த வசனமானது முழு தேசத்திற்கும் உரியது, முழு சபைக்கும் உரியது, முழு குடும்பத்திற்கும் உரியது. ஒவ்வொரு தனிநபரின் வாழ்விலும் தேவன் அதை செய்து காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். முழு தேசத்திற்கும் செய்வார், முழு சபைக்கும் செய்வார், முழு குடும்பத்திற்கும் செய்வார், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு அந்த ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லுகிறதான ஒரு அற்புதமான அவருடைய வார்த்தை, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. வேதத்தில் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா, எரேமியா, மீகா, இந்த தீர்க்கதரிசிகளின் மூலம் ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார் என்பதை சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர்களை தேவன் அழைத்த போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நல்லா கவனிங்க. அவர்கள் முன்னால் ஆண்டவர் போவதனுடைய காரணம் அங்கே சொல்லி இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். அவர் இங்கே சொல்லும்போது பாதையை காட்ட
முன்பாக போவதாக அவர் சொன்னார். பாதை காட்ட புறப்பட்ட நாளிலிருந்து உபாகமம் 34 அதிகாரம் வரை அவர்களுக்கு முன்னால் போய்கொண்டிருந்த தேவன் பாதையை காட்ட போனவர் மறுபடியும் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக போகிறார். இந்த முறை பாதை காட்ட மட்டுமல்ல, பாதை அமைக்க போகிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க. இந்த முறை சொல்லும்போது பாதை காட்ட மாத்திரமல்ல, பாதையை அமைப்பதற்காக என் தேவன் முன்பாக போகிறார். இந்த 2026 ஆண்டிலே இதுவரை பாதை காண்பித்து எங்களை சரியாய் நடத்தினதான தேவன் இந்த 2026 எங்களுக்கென்று நலமான கிருபை நிறைந்த ஒரு பாதையை அமைப்பதற்காக நீர் முன்பாக போகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதை அமைப்பார். ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தை உபாகமம் 31:2-3 வாசிங்க. உபாகமம் 31:2-3. இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்குவரத்துமாய் இருக்க கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். இந்த வசனத்து 2வது வசனத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே முன்னால் போய் பாதை காண்பித்ததை நான் கண்டிருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். அப்போ அதனால் அவர் சொல்றாரு, எனக்காக என் ஆண்டவர் செயல்பட்டதை நான் அனுபவித்திருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு முன்பாக கடந்து போகிற ஒரு தேவனை பார்க்க கண்களை கர்த்தர் திறக்க இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே 3 வாக்கியங்கள் அந்த வசன பகுதிகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைக்காக கடந்து போனார். கடந்து போனதான அந்த வாழ்க்கையிலே என்ன நடைபெற்றதோ, என்ன காரியங்கள் சாத்தியமானதோ, என்ன காரியங்கள் அவர்களுக்கு ஜெயமாக நடந்ததோ, அந்த காரியங்கள் இந்த ராத்திரி வேளையிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் செய்வாராக. இந்த வினாடியிலிருந்து அதை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கவும் என் ஆண்டவர் கிருபை தருவாராக. முதல் முறை ஆண்டவர் கடந்து போன போது யாத்திராகமம் 12வது அதிகாரம் 23-27 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். ரெண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். முதலாவது ஆண்டவர் எதற்காக கடந்து போகிறார் என்று சொன்னால், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஆண்டில
உங்களுக்கு முன்பாக கடந்து போவதனுடைய முதல் காரணம், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, வாக்குத்தத்த கொடுத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக அவர் முன்பாக கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இன்று ராத்திரியிலே நான் கடந்து போவேன். இன்று ராத்திரியிலே நான் என்ன பண்ணுவேன்? கடந்து போவேன். முதல் முறையாக தம்முடைய ஜனத்தின் முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதற்காக கடந்து போகிறார்? அவருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இத்தனை ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே இருப்பார்கள், அதன் பின்பு புறப்பட்டு வருவார்கள் என்று ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற இஸ்ரவேலரின் வீடுகளுக்கு முன்பாக என் ஆண்டவர் கடந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எனக்கு இதுவரை தந்த உம்முடைய வார்த்தைகளுக்கு, உம்முடைய வசனங்களுக்கு நீர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றுகிற தேவன் என்று காண்பிப்பதற்காக நீர் இந்த ஆண்டிலே எனக்கு முன்பாக கடந்து போகிறீர். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 27வது வசனம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 27வது வசனம். இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி, அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது, நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று, வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் கடந்து போகும்போது எதற்காக கடந்து போனார்? அவர்களை விடுதலை செய்வதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அவர் எதற்காக கடந்து போனார்? அவர்களை விடுதலை செய்வதற்காக. இந்த ராத்திரி வேளையில் நமக்கு சொல்றாரு, உங்களை விடுதலை செய்வதற்காக இந்த 2026 தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவர்களை ஆக்கிரமித்து கொண்டிருந்த வேதனை, பாடுகள், கட்டுகள், இவை எல்லாவற்றையும் அதம் பண்ணி தேவ ஜனத்தை விடுதலையாக்குவதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். 2025வது ஆண்டில் உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை கண்ணீர் விட வைத்து, உங்களை நெருக்கின, உங்களை உருக்கின எல்லா காரியங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காக என் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை 2025 பல உபாதைகள் இருந்திருக்கும், பல சிக்ஷைகள் இருந்திருக்கும், பல வேதனையான காரியங்கள் இருந்திருக்கும். ஒருவேளை அது இப்பொழுது இருந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்துவதாய் இருந்தால் அவர்களை அதிலிருந்து விடுதலை பண்ண என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. இந்த வினாடியிலிருந்தே அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாத்திராகமம் 11:3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நான் கடந்து போவேன். நான் கடந்து போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை நீ எதிர்பாராத தயவு கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ பார்த்திராத ஒரு தயவை உங்களுக்கு கிடைக்க பண்ணுவதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார்.
அல்லேலூயா. யாரிடத்திலிருந்து தயவு கிடைச்சது? பார்வோனிடத்திலிருந்து. பார்வோன் என்ன செய்ய நினைத்தான்? அழிக்க நினைத்தான். உங்க வாழ்க்கையில 2025 வரைக்கும் உங்களை அழிக்கணும்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவனிடத்திலிருந்தே உங்களுக்கு தயவை கிடைக்க பண்ணுவதற்கு என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு என்று ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, எங்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இந்த அதிகாலை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தயவு எங்கிருந்து தெரியுமா வரப்போகுது? நம்ப முடியாத இடத்திலிருந்து வரப்போகிறது. அந்த நம்ப முடியாத இடம் என்ன தெரியுமா? உங்களை எப்பவும் நெருக்கிட்டு இருக்கான் பாருங்க, உங்களை எப்பவும் வேதனைப்படுத்திட்டு இருக்கான் பாருங்க, அந்த ஆளிடத்திலிருந்து தான் உங்களுக்கு கர்த்தர் தயவை கிடைக்க பண்ண அவர் முன்னே போகிறார். யாத்திராகமம் 11:7. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. இந்த முறை ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு முன்பு கடந்து வந்ததற்கு வேறொரு காரணம். அங்க சொல்றாரு, நான் கடந்து போவேன், அப்போது என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை தேசம் காண கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்பு யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் வாசிங்க. யாத்திராகமம் 8:23, 9:4, 9:26. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை. 9:26. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைகளுக்கும் அவரை நம்ப மறுப்பவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை எகிப்திலே இதற்கு முன்பு 3 முறை ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். ஆனால் இந்த முறை நான் கடந்து போகும்போது அந்த வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். அந்த வித்தியாசம் எப்படி தெரியுமா இருக்கும்? மறக்க முடியாத வித்தியாசமா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்காக காண்பிக்க போகிற காரியம் மறக்க முடியாத வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக அவர் முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை சேவிக்கிறோம், உம்மை நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்கள் உம்மை பற்றி கொண்டது வீணல்ல, இயேசுவின் நாமத்தை உறுதியாய் நாங்கள் பற்றி கொண்டது எங்களுக்கு நஷ்டம் அல்ல என்பதை எங்கள் குடும்பத்திற்கு, நாங்கள் வாழும் பகுதிக்கு, நாங்கள் வாழும் சமுதாயத்திற்கு வித்தியாசம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காக எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். இரண்டாவது ஏன் ஆண்டவர் கடந்து போகிறார்? யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ
எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி. நல்ல. இரண்டாவது எதுக்காக ஆண்டவர் கடந்து போகிறார்னா விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் கடந்து போகிறார். முதலாவது எதுக்கு? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முன்பாக கடந்து போகிறார். இரண்டாவது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். இந்த முறை மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். 34 அதிகாரம் 6, 8, 9 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 34 அதிகாரம் 6, 8, 9. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம்முடைய சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். நல்ல கவனிங்க. கர்த்தர் கடந்து போனார், சொன்னபடியே அவர் கடந்து போனார். ஆனால் இந்த முறை கடந்து போன போது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கடந்து வந்தபோது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆனால் இந்த இடத்துல விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் கடந்து போனார். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வாழ்க்கையிலே அவருக்கு முக்கியம் இடம் கொடுத்து அவருக்கு பிரியமாக வாழ அர்ப்பணித்த ஒரு வாழ்வாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களின் விருப்பத்தை கேட்டு அதை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆண்டிலே முன்பாக கர்த்தர் கடந்து போவார். இந்த 33 அதிகாரத்தில் மோசேக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. 33 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். நல்ல கவனிய. கர்த்தரிடத்துல மோசே கேட்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். உம்முடைய வல்லமையின் மூலமாய் வெளிப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். நீர் மகிமையாய் வெளிப்படுவதை பயன்படுத்துவதை மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து எனக்கு செலுத்துகிற மரியாதையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்குப்பா. அந்த ஆசை என்ன தெரியுமா? என்னோடு கூட பேசுகிற, என்னை பயன்படுத்துகிற, என்னை இந்த அளவு உயர்த்தி என் வாழ்க்கையிலே உருமாற்றம் தந்தீரே, உம்மை நான் பார்க்கணும். உம்மை நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அது என்னை ஒரு நல்ல கண்ணியமான நிலையில் வச்சிருக்கிறீர். நல்லது. உம்முடைய மகிமையை பார்க்க எனக்கு ஒரு ஆசை. நல்ல ஆசை தானே? மகிமையை பார்க்கணும்னு ஆசை, விருப்பப்படுகிறார். அவர் சொன்னதினால என்ன நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். மோசே அந்த காரியத்தை சொன்னதினால என்ன நடக்கும்? ஏன்னா தேவனை பார்த்து ஒருவரும் உயிரோடு கூட இருந்ததில்லை. என்ன நடக்கும்னு தெரியும். ஆனால் நாம் சொல்லுகிற வரை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட என்ன என்று தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு சொல்லாமலே என்ன என்று தெரியும். ராமேன்னு சொல்லுங்களேன். உள்ளத்தில் மனதில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொன்னாதான் தெரியும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறது சொல்லாமல் உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை ஆண்டவரால் அறிந்து கொள்ள முடியும். ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் சொல்லுங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ஏக்கங்கள் எனக்கு உண்டப்பா. என்னுடைய சரீர சூழ்நிலையில் சில ஏக்கங்கள் எனக்கு உண்டு. உம்முடைய வல்லமையினால் மட்டும் அதை சந்திக்க முடியும். நீர் ஒருவர் மாத்திரம்தான்ப்பா அந்த ஆசையை நிறைவே செய்ய முடியும் என்று அறிந்திருக்கிறேன் என்று எனக்கு அதை காண்பித்தருளும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், மோசே நீ இங்கே நில்லு.
நான் சொல்கிற இடத்துல நில்லு, நான் என்ன பண்ணுவேன், கடந்து போவேன். கர்த்தருக்காக பயன்பட விரும்பி, தேவனுக்காக செய்ய விரும்பி செய்ய முடியாமல் தடுமாடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த ஆண்டு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விரும்புவதை உங்களுக்கு கொடுக்க என் தேவன் விருப்பமுடையவராய் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் மேலே இயேசு நடக்கிறார். பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இயேசு நடக்கிறான்னு பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. உடனே கேட்குறான், ஆண்டவரே நானும் நடக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைவேற்றி காண்பிக்கிறார். பேதுருவே வா அப்படின்னு சொன்னார். அதை நிறைவேற்றின பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றி அவனுடைய ஆசையை தீர்த்தவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கடந்து போகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கடந்து போகும்போது அவர் விருப்பத்தை செய்ய நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை செய்ய நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்ப்பார். எப்படி நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே போல அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரும் என்ன பண்ணுவார், எதிர்பார்ப்பார். மோசேயே இங்கே இரு, என்னுடைய கரத்தினாலே உன்னை நான் மூடுவேன், என் மகிமையின் பின்புறத்தை மாத்திரம் நீ என்ன பண்ணுவாய், பார்ப்பாய் என்று பார்க்க வைத்தார். அந்த பார்ப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பையும் என் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் 33 அதிகாரம் 8-9 வசனங்களுக்கு வரும். வாசிங்க, 8-9 வாசிங்க. இப்போ 33 யாத்திராகமம் 33:8-9. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு கூடாரத்தில் பிரவேசிக்க மட்டும் அவர்கள் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில். நல்ல கவனிங்க. அந்த 8-9 வசனங்களுக்கு வரும்போது ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம்? அவர் கடந்து போகும்போது வேறு யாரும் பேசவில்லை, அவரே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன். தன்னை குறித்து தானே வேறு யாரும் இல்லாமல் தெரியாத மோசேக்காகவா ஆண்டவர் இதை பேசுகிறார்? இல்லை, அவனுக்கு இந்த ஆண்டவரை பற்றி நன்றாக தெரியும். மோசேக்கு அந்த ஆண்டவரை பற்றி நன்றாக என்ன பண்ணும், தெரியும். இந்த தேவன் என்ன தெரியும்? இந்த தேவன் இரக்கம் உள்ளவர், இந்த தேவன் மன்னிக்கிறவர் என்பது மோசேக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? மோசே, நீ எவ்வளவு என்னோடு கூட பழகினவனாய் இருந்தாலும், நீ எத்தனை வருஷம் என்னை பின்பற்றி வந்த நபராய் இருந்தாலும், எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா. அந்த ஆசை என்ன தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் என்னை புதிதாய் இன்னும் இன்னும் நீ அறியணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவரை எத்தனை வருஷமாக பின்பற்றி வருகிற ஆளாக இருந்தாலும்
ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, விரும்புவது, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எத்தனை அனுபவம் இருந்தாலும், நீ இன்னும் தினந்தோறும் என்னை அறியணும், இன்னும் அதிகமாக நீ அறிகிற விருப்பம், ஆசை உனக்குள்ளே உண்டாக வேண்டும் என்பது அவருடைய ஆசை. நீ அறிந்திருப்பது போதாதப்பா, இன்னும் நீ என்னை அறியணும். நீ அறிந்தது கொஞ்சம்தான், இன்னும் நீ என்னை அறியணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆண்டவர் இந்த ராத்திரிகள் நமக்கு சொல்றாரு, நீயும் இன்னும் என்னை அறிஞ்சு கொள்ளணும், நீ இன்னும் என்னை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை அறிந்த மனுஷன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவரை அறிகிற மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நம்மை குறித்த இந்த 2026 ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு ஆசை உண்டு. எத்தனை ஆசை? என்ன ஆசை தெரியுமா? நீ எத்தனை பேர், எத்தனை வருஷமா, எத்தனை மாதமா நீ என்னை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும், கடந்த நாட்களை விட, கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டிலே இன்னும் நீ எனக்கு நெருக்கமாக வரணும், இன்னும் நீ என்ன பண்ணணும், என் கிட்ட வரணும். ஆண்டவரே, கை உயர்த்தி இந்த ஆண்டில் இன்னும் நான் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் நான் உமக்கு சமீபமாய் வர எனக்கு ஒரு கிருபை தாரும். அவனுக்கு தேவன் தம்மை எப்படி காண்பித்தார்? ஆண்டவர் கடந்து போகிறார், சத்தமாக சொல்லுகிறார். அவன் உணரக்கூடிய நிலையிலே, கேட்கக்கூடிய நிலையிலே, பார்க்கக்கூடிய நிலையிலே இந்த 3 நடந்தது. நான் இதுவரை உம்மை அறிந்ததை விட இந்த 26வது ஆண்டில் இன்னும் நெருக்கமாக அறிய, இன்னும் மிகுதியாக கர்த்தரை அறிந்து கொள்ள, பற்றி கொள்ள எனக்கு ஒரு விருப்பத்தை நீர் தருவீராக. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவுதான் நம்மை உருமாற்றம் செய்யும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவுதான் நம்மை உருமாற்றம் செய்யும். வாழ்க்கைக்கான நோக்கத்தை, வாழ்க்கைக்கான லட்சியத்தை, வாழ்க்கைக்கான மாற்றுகிற ஆற்றல் அவருக்கு மட்டும்தான் உண்டு. அவரை அறிகிற அறிவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாமுக்கு தம்மை காட்டினார். நான் மகிமையின் கர்த்தர் என்பதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பித்தார். நான் பேசும் தேவன் என்பதை காண்பித்தார். கொஞ்ச நாட்கள் அப்படியே கடந்து போனது. பேசும் தேவன் என்பதை காண்பித்தவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில், அது 17வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் இன்னும் புரிய வைக்கிறார். நான் மகிமையின் கர்த்தர் மட்டும் இல்லப்பா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கவே நடக்காது என்று சொன்னதை 99 வயதிலோ நடத்தி காட்ட வல்ல தேவன். யார் பரிகாசம் பண்ணாலும், நடக்காது என்று உங்களிடத்தில் தெளிவாக சொன்னாலும், ஆண்டவருக்கு அதை செய்ய வல்லமை உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகிறது. 22வது அதிகாரத்திற்கு வரும்போது அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீ சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா? யெகோவா ஈரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 26 இந்த முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த 3ஐயும் எங்க வாழ்க்கையில நீர் மகிமை உள்ளவர், அனைத்தையும் செய்ய சர்வ வல்ல தேவன். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் சந்திக்கிற எல்லா தேவைகளையும் நீர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டிலே நம்ம சந்திக்கிற காரியங்கள் அனைத்திற்கும் தேவையானதை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே கண்கள் காண, கரங்களிலே எடுக்க, பயன்படுத்த நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். யோபு 9வது அதிகாரம் 11வது வசனம். யோபு 9வது அதிகாரம் 11வது வசனம். இதோ அவர் என் அருகில் போகிறார், அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன், நான் அவரை. யோபு வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கட்டம். அவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார். யோபுவுக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போகிறார். அப்போது யோபு பிரச்சனையிலே
மூழ்கி இருக்கிறான், வேதனையிலே மூழ்கி இருக்கிறான், வேதனை நெருக்கத்தில் அவன் மூழ்கி இருக்கிறான். ஆகவே அவன் சொல்லிவிட்டான் அவசரத்தில், அவர் கடந்து போகிறார், எனக்கு தெரியலை. அவர் கடந்து போகிறார், எனக்கு தெரியலை, எனக்கு புரியலை. கொஞ்ச நேரம் ஆனது. யோபு 16:19 வாசிங்க. யோபு 16:19. இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இந்த தேவன் அவர் அருகே கடந்து போன போது தேவன் தம்முடைய விருப்பத்தை அவனுக்கு தெரிய பண்ணுகிறார். யோபுவே, நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்கிறான். இப்போது சொல்கிறான், இந்த ஆண்டவர் எனக்கு தீமை செய்தவர் அல்ல, என்னை வேதனைப்படுத்தி அவர் இன்பம் காண்பவர் அல்ல, இவர் ஒருவர்தான் எனக்கு சாட்சி பகருகிற தேவன். அல்லேலூயா. நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் இவர் ஒருவர்தான் என்னை குறித்து உண்மையான சாட்சியை கொடுப்பவர். அல்லேலூயா. அதோடு நிற்கல, இன்னும் 2 அதிகாரங்கள் போகிறது. யோபு 19:25 வாசிங்க. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஆண்டவரை புரிந்து கொண்டு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரை இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் இன்னும் புதிதாக உம்மை நான் அதிகமாக அறிய, தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொள்ள, அப்பா இந்த ராத்திரி வேளையிலே, இந்த அதிகாலை நேரத்திலேயே எனக்கு ஒரு கிருபை தருவீராக. இயேசுவினுடைய விருப்பத்தை, இயேசுவினுடைய மனதை நான் புரிந்து கொள்ள, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நடக்கும் போது, மகனே, எனக்கும் ஒரு விருப்பம் உண்டு, நீ இன்னும் நெருக்கமாய் என்னை அறிந்து கொள்வாயாக. லூக்கா 24 அதிகாரம் 26வது வசனமும் 35வது வசனத்தையும் வாசிங்க. லூக்கா 24, 26, 35. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதல்லவோ, மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இது நல்ல கவனிங்க. தேவன் 2 பேருக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்களோடு கூட தான் பேசிக்கொண்டு வருகிறார், அவர்களும் வருகிறார்கள். அந்த வீட்டு பக்கம் வந்த உடனே அவர் கடந்து போனார். ஏன் கடந்து போனார்? இவர்கள் இன்னும் இவரை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்து போகிற கர்த்தர் இருக்கிறார், அவர் தம்முடைய வாக்கு நிறைவேற கடந்து போகிறார். நம்முடைய விருப்பம் நிறைவேற, விருப்பத்தை தெரிவிக்க அவர் கடந்து போகிறார். 3வது ஆண்டவர் எதற்காக கடந்து போகிறார்? உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். 3வது, தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக முன்பாக கடந்து போவார். 1வது, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முன்பாக கடந்து போவார். 2வது, விருப்பத்தை நிறைவேற்ற முன்பாக கடந்து போவார். 3வது, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலருக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த முறை ஆண்டவர் கடப்பது அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கடந்து போவார். இஸ்ரவேலரை பொறுத்த அளவிலே அவருடைய திட்டம் எகிப்திலிருந்து அவர்களை யோர்தான் நதி வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். இவர்களை கானானுக்கு கொண்டு போய் இவர்களை செட்டில் பண்ணுவது தான் அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம்.
நல்லா கவனிங்க. அந்த திட்டம் நிறைவேறதுக்கு முன்பாக இப்போ ஒரு நதி பிரச்சனை. யோர்தான் நதி என்ன பண்ணுது? குறுக்கே நிற்கிறது. அவர்களாலே அதை கடக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். மூன்றாவது, ஆண்டவர் எதற்காக கடந்து போகிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கையை குறித்த தம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எது தடையாயிருக்கிறதோ அந்த தடையை அகற்றுவதற்காக என் தேவன் முன்பாக கடந்து போகிறார். மோசேயின் மூலமாக ஆண்டவர் அங்கே சொல்வது, அவர் கடந்து போனால், அவர் முன்னாடி கடந்து போயிட்டார்னா நமக்கு பிரச்சனையே சிரமமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நமக்கு முன்பாக கடந்து போயிட்டார்னா நமக்கு சிரமமே இல்லை. அங்கே பார்க்கிறோம், ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட உடனே தேவன் கடக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான். ஆசாரியருடைய கால் பட்ட உடனே பாதை உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தேவன் போட்டிருக்கிற திட்டத்திற்கு அது நிறைவேறாமல் எது தடையாக இருக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் மனதிலும் அது புரிந்திருக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் அவர் சொல்வது, மகனே மகளே, தடையை நீ கடப்பதற்கு முன்பு நான் அதை கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், மகனே மகளே, நீ தடையை கடப்பதற்கு முன்பு நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறேன். நான் கடப்பதற்கு முன்பு உன் கண்களுக்கு ஒரு நதி, நான் கடந்த பின்பு நதி தெரியாது, பாதை தான் தெரியும். நான் கடப்பதற்கு முன்பு அது நதி உன் கண்ணுக்கு, நான் கடந்து போயிட்டேன், நான் நதி இருக்காது, பாதை இருக்கும். அல்லேலூயா. 114 சங்கீதம் 3 வசனம். 114 சங்கீதம் 3 வசனம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. தேவன் தம்முடைய ஜனத்திற்காக முன் சென்று யோர்தானை கடந்தபோது யோர்தான் பின்னிட்டு ஓடினது. கர்த்தர் பேசுகிறார், நெருக்கமாக வந்து இறுக்கமாக உங்களை பிடிச்சு, நிச்சயமாக இது என்னை கவிழ்த்து விடும் என்று எதை நினைத்தீர்களோ அந்த தடையை ஆண்டவர் கடக்கும் போது அது பின்னிட்டு திரும்ப செய்வார். அந்த தடைகளை நீக்குகிற கர்த்தர். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் தேவஜனத்திற்கு விரோதமாக வழக்கு வைத்து தீர்ப்பு கொடுத்து தண்டிக்க வேண்டும் என்று நினைத்து அத்தனையும் ஒரே திசைக்கு நேராய் எல்லாம் போய்கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த சூழ்நிலையின் நடுவே அவர் கடந்து போனார். அவர் கடந்து போன போது என்ன தெரியுமா நடந்துச்சு? அத்தனை பேரும் வாபஸ் வாங்கி கொண்டு போக கர்த்தர் கிரியை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் வாபஸ் வாங்க செய்ய வல்லவர். அல்ல, உங்களுக்கு விரோதமாக எத்தனை பெட்டிஷன்லாம் போட்டிருக்கலாம், அந்த பெட்டிஷன் எல்லாம் வாபஸ் வாங்க செய்ய என் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. அந்த தடையை பின்னிட்டு போக கர்த்தர் செய்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடையை பின்னிட்டு போக செய்தார். நல்ல கவனிங்க, நதி பாய்ந்து தான் ஓடுமே ஒழிய பின்னிட்டு திரும்பவே திரும்பாது. பின்னிட்டு திரும்பவே திரும்பாது. ஆனால் ஓடுவதை பின்னிட்டு திரும்ப செய்ய என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்து போவேன். எதற்காக தெரியுமா கடந்து போகிறார்? நம்மை கடக்க வைப்பதற்காக அவர் கடந்து போகிறார். கை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கடக்க வைப்பதற்காக அவர் முன்பாக கடந்து போகிறார். எதை நினைத்து மலைத்து, இது என்னாலே முடியாது, என் குடும்பத்தால் ஆகாது என்று சொல்லி நீங்கள் மலைத்து நிற்கிறையோ, அதையே நீங்கள் கடந்து செல்வதற்கு எனக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறார். யோசுவா 1:2-4:12. யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனமும். என் தாசனாகிய மோசே மரித்து
போனான். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 4:12 ரூபன் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் யோர்தானை கடப்பீர்கள். யோர்தானுக்கு வரும் முன்பதாகவே கர்த்தர் அதை சொல்லிவிட்டார். நீங்கள் கடப்பீர்கள். உங்கள் யோர்தான் எது என்று எனக்கு தெரியாது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எது யோர்தானை போல் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சந்திப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கடப்பீர்கள். அப்போ இந்த ஆண்டில் யோர்தான் முன்னாடி நிற்கும். ஆனால் இப்போயே ஆண்டவர் சொல்லிடுறாரு, யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடப்பதற்காக அவர் முன்பாக கடந்து செல்ல வல்லவர். அதனால தான் ஏசாயா சொல்லுகிறான், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன். கடந்த ஆண்டிலே சந்தித்தராத பிரச்சனைகளை இந்த ஆண்டிலே சிலர் சந்திக்க நேரிடும். கடந்த ஆண்டிலே சந்தித்திராத பிரச்சனைகளை சிலர் சந்திக்க நேரிடும். ஆனால் மலைச்சு போயிடாதீங்க, பயந்து போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்கனவே ஆண்டவர் அதை கடந்து விட்டார். அவர் கடந்துட்டாருன்னா நீங்கள் மலைக்க வேண்டாம், உங்களையும் கடந்து போக செய்வார். அல்லேலூயா. அவர் கடப்பதற்கு முன்பு தண்ணீர் இருந்தது, அவர் கடந்த பின்பு கரை மட்டும்தான் இருக்கிறது, பாதை தெரிகிறது. மார்க் 6:48-53 வசனங்களை வாசிங்க. மார்க் 6:48-53. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களுக்கு கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து நல்ல கவனிங்க, படகிலே சீஷர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தத்தளிக்கிறது, அமிழ்ந்து விடுவோம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இயேசு அப்பொழுது இல்லை. அந்த நேரத்தில் இயேசு தண்ணீரின் மேலே நடந்து வருகிறார். 48 சொல்லுகிறது, இயேசு கடந்து போனார். கடந்து போகிறவர் போல தன்னை காண்பித்தார். எதற்காக? தங்கள் பிரச்சனையிலே மூழ்கி ஆண்டவரையும் மறந்திருந்த அவருடைய கவனத்தை தனக்கு நேராக திருப்புவதற்காக இயேசு கடந்து போகிறார். இந்த முதல் நாள் அதிகாலையில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சில நேரத்தில் ஆண்டவரையும் மறந்திருந்து போனீங்க. உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக, உங்கள் கவனத்தை தன் பக்கம் கொண்டு வருவதற்காக கடந்து போகிறவர் போல காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் உண்மையில் அப்படி போனது எதற்கு தெரியுமா? இவர்களை கடக்க வைப்பதற்காகத்தான் அவர் கடந்து போனார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறதோ, இந்த பிரச்சனை என்னை முக்கியமாக என்னை போட்டு அமிழ்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ, எதை சமாளிக்க முடியவில்லை, என் கை மீறி போயிடுச்சு என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, அதை நீங்கள் கடந்து வர செய்வதற்காக தேவன் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கடந்து போவார், விருப்பத்தை நிறைவேற்ற கடந்து போவார், தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற என் தேவன் கடந்து போவார். இந்த ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் அதை அனுபவமாக, ஆண்டவரே
என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடக்க முடியாததை எனக்காக கடக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னையும் கடக்க வைக்கிறீர். அதை அவர் கடக்கும்போது மலை, ஆனால் நான் நடக்கும்போது அது பாதை. நீர் செய்கிற அற்புதத்திற்காக, நீர் செய்கிற அதிசயத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த 3 விதத்தில் ஆண்டவர் கடந்து போகணும்னா, நமக்கு முன்பாக அவர் போகணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். சகல ஜாதிகளையும் போல, சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம், நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை பார்த்து கேட்குறாங்க, எங்களுக்கு மற்ற எல்லாரை போல முன்னாலே போவதற்கு ஒரு ராஜா இருக்கட்டும் என்று சொல்லி, அல்லது ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை நீங்களும் நானும் செய்யாதிருக்க கர்த்தர் இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் கேட்கிறார். உம்முடைய வார்த்தையை நான் தள்ளிவிட்டு எனக்கு கவர்ச்சியாய் தெரிகிறதை நான் பற்றி கொள்ளாமல் இருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். அல்லேலூயா. கவர்ச்சி என்கிற வேருக்கு நாங்கள் ஒரு நாளும் இடம் கொடாதிருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சித்தத்தை நான் அகற்றிவிட்டு சுலபமாக எனக்கு தெரிகிற, ஈஸியாக எனக்கு தெரிகிற வேறொன்றை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்து விடாதபடி, எல்லாரும் வைக்கிறாங்களே நான் வைத்தால் என்ன என்று வைக்காதபடி காத்து கொள்ள ஒரு கிருபை தாரும். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிற இடத்தை வேறு யாருக்கும் வேறு எதற்கும் நான் கொடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. 2வது 89வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும் என்றால் கிருபையும் சத்தியமும் முன்னாலே செல்லணும் நம்முடைய வாழ்க்கையில். அது அப்படி கர்த்தருடைய கிருபையும் வார்த்தையும் முன்னாலே செல்லும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த அதிகாலை நேரத்தில் எடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒன்றை நாங்கள் செய்வோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு கவனம் இருக்கும். முதல்ல எதுக்கு கவனம் இருக்குன்னா, தேவ கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ளுவோம். 2வது உம்முடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுவோம். என்ன செய்ய என்று நாங்கள் புரிந்து கொள்ள வசனத்தை நாங்கள் சார்ந்து கொள்ளுவோம். எப்படி செய்ய என்று தெரிந்து கொள்ள உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ளுவோம். இந்த அர்ப்பணிப்பு இருந்தால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் கடந்து போவார். விருப்பத்தை நிறைவேற்ற கடந்து போவார். தம்முடைய திட்டத்தை செயல்படுத்த தேவன் கடந்து போவார். உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 முன்பாக கர்த்தர் கடந்து போவார். அவருக்கு இடம் கொடுப்போம். எல்லாரும் முழங்கார் படிடுவோம். எல்லாரும் முழங்கார் படிட்டு இந்த 2026 இந்த முதல் நாளின் அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாக நான் கடந்து போவேன். எதற்காக உனக்கு முன்பாக கடந்து போகிறேன்? நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன். உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறேன். என்னுடைய சித்தத்தை, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் கடந்து போகிறேன். இதை நான் செய்யணுமா? முதல்ல என் சித்தத்தை விட்டு நீ விலகாத. உனக்கு நலமா சுலபமா தெரிகிற வேறொன்ற வாழ்க்கையில கொண்டு வந்து வைக்காதே. எல்லாரும் வைக்கிறாங்க, நான் வச்சா என்ன நினைக்காதே. ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எந்த நபருக்கும் வேற எந்த காரியத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. 2வது சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக கடந்து போகணும்னா கிருபையும் சத்தியமும் வாழ்க்கையில் முன்னால் போகணும்.
நம்முடைய கவனம் எதன் மேலே இருக்கணும்? தேவ கிருபையை சார்ந்து கொள்ளணும், தேவனுடைய வசனத்தை சார்ந்து கொள்ளணும். என்ன செய்ய என்று தெரிந்து கொள்ள வசனத்தை சார்ந்து கொள்ளணும், எப்படி செய்ய என்று தெரிந்து கொள்ள கிருபையை சார்ந்து கொள்ளணும். அந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், உங்களை விடுதலை செய்வார், தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் முன்பாக கடந்து போவார், உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக கடந்து போவார், நீங்கள் கடலை கடப்பதற்காக அவர் முன்பாக கடந்து போவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த 2026 தேவன் தந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். நீர் இந்த ஆண்டில் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் ஆண்டவரே. நதி எங்கள் பார்வைக்கு முன்பாக நீர் கடந்து போயிட்டீர்னா அது பாதை தான் தெரியும் ஆண்டவரே. நீர் முன்பாக கடந்து போவீராக. தடைகளை அகற்ற கர்த்தர் முன்பாக கடந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற தடைகளை அகற்றி ஜெயமெடுப்பதற்காக நீர் முன்பாக கடந்து போகிறீர். எங்களை விடுதலையாக்க கடந்து போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்கு நேராக ஆண்டவரே எங்கள் கவனத்தை திருப்புவதற்காக எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர். கடக்க முடியாத கடலை நாங்கள் கடப்பதற்காக நீர் கடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் முன்பாக சென்று காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.